இதை எடுத்துட்டு இன்னும் காஞ்ச இருந்தாலும் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पंगं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्. हरि ओं तत्सत्. तथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत् प्रेदंशा श्रीचैतन्यं नमामि तं. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல். சோ நேத்து நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சொல்லலாமா? அதாவது கர்த்தவ முனிவருக்கு பகவான் சுயம்பு மனுவின் பொண்ணை 10 கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அவளுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? அவ பொண்ணுக்கு 9 பொன் குழந்தைகள் பிறக்கும். அவ 9 முனிவர்களை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய சந்ததிகளை உண்டாக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது நம்ம பிறக்கும் போதே பகவான் நமக்கு ஏத்தவாளே நமக்கு ஏற்கனவே போட்டுடுவா, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. யார் பகவானை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதான் அவங்கதான் பகவானை எப்பயும் கர்தம முனிவர் மாதிரி நம்ம எல்லாம் தவம் எல்லாம் பண்ணோமா என்ன? இல்ல, பகவானே நம்பிட்டு இருக்க வாழ்க்கை. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நமக்கு ஏத்தவங்க நம்ம கர்ம வினைப்படி அமைவாங்க. பகவானை நம்பி இருந்தோம் அப்படின்னா கர்ம வினைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, பகவானே நமக்கு ஏற்பாடு செய்வார். ஓகே, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்பயுமே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் தான் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் மேன்மையா இருக்கணும். ஒரு சம்பளம், ஏர்னிங் எதுவும் இருந்தாலும் சரி, ஏஜா இருந்தாலும் சரி, அறிவு முதிர்ச்சிலையும் சரி, அவர் தான் எல்லா இதுலயும் கூட ஒரு கை மேல இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க மாதாஜி. ஜட ஆசைக்காக பகவானை அணுகிறவங்க சகாம, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு போறவங்க அகாம அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து 4 விதமான பக்தர்கள் இறைவனை தேடி வர்றாங்க, அவங்களுக்கு விரக்தின்றது கிடையாது அப்படின்னு. வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல். அதாவது நம்ம 31வது பதத்துல பாதியில இருக்கோம். ஒரு தடவை பதம் படிச்சுட்டு திரும்ப நம்ம
பொருளுடைய தொடரலாம். கிருத்வா தயாம் ச ஜீவேஷு தத்வா சா பயமாத்மவான் மய்யாத்மானம் சகஜகத் திரஷ்யசி ஆத்மனி சாபி மாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எல்லா உயிர் பொருள்களிடம் அன்பு காட்டினால் நீங்கள் என்னை உணரும் நிலையை அடைவீர்கள். எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு பற்றிய உறுதியை கொடுத்து நீங்கள் உங்களை உற்று நோக்குவது மட்டுமின்றி என்னில் எல்லா அண்டங்களையும் உங்களிடம் என்னையும் காண்பீர்கள். ஸோ பகவான் சொன்னார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாம் படிச்சிருக்கோம். இதுல நம்ம செகண்ட் பேராகிராஃப் படிக்கணும். ஒருவர் பகவானின் கோவிலுக்கு சென்று, அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு படிக்கணும். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருவர் பகவானின் கோயிலுக்கு சென்று சிறந்த பக்தியுடன் வழிபடுகிறார். ஆனால் பொதுவாக அவர் மக்களிடம் கருணையோ அல்லது பிற பக்தர்களிடம் மரியாதையோ காட்டாதவர். இத்தகையோர் மூன்றாம் தர பக்தராக கருதப்படுகிறார். இரண்டாம் தர பக்தர் நெறி பிறந்த ஆத்மாவிடம் இரக்கமும் கருணையும் உள்ளவர். இரண்டாம் தர பக்தர் எப்பொழுதும் தன் நிலையில் உள்ளவராக பகவானிடம் நித்திய தொண்டராக உள்ளார். அதனால் அவர் பகவானின் பக்தர்களுடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். பொதுமக்களிடம் பக்தி தொண்டை கற்பிப்பதில் கருணையுடன் செயல்படுகிறார். ஆயினும் பக்தர் அல்லாதவருடன் ஒத்துழைக்கவோ கூட்டு சேரவோ மறுக்கிறார். ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் பொதுமக்களிடம் இரக்கம் இல்லாதவராய் இருக்கும் வரையில் அவர் ஒரு மூன்றாம் தர பக்தர். முதல் தர பக்தர் ஜட உலக வாழ்வில் பயம் இல்லை என்று எல்லா உயிர் பொருளுக்கும் உறுதி அளிக்கிறார். நாம் கிருஷ்ண உணர்வில் வாழ்வோம். ஜட உலக வாழ்வில் அறிவின்மையை காப்பாற்றுவோம். கர்த்தவ முனிவர் இரக்கம் உள்ளவராக இருக்கவும், இல்லற வாழ்வில் தயால குணம் உள்ளவராகவும் இருக்கவும், தன் துறவு வாழ்வில் மக்களுக்கு உறுதியை வழங்கவும் பகவானால் வழி நடத்தப்பட்டார் என்பது இங்கு குறிக்கப்படுகிறது. ஒரு சந்நியாசி துறவற வாழ்வில் உள்ளவர், மக்களுக்கு அறிவொளி கொடுக்க இருப்பவர். அவர் வீடு வீடாக சென்று அறிவொளி வழங்குவதற்கு பயணம் செய்ய வேண்டும். குடும்ப தலைவர் மாயையின் மயக்கத்தில் குடும்ப அலுவலர்களில் ஈடுபாடு கொண்டு கிருஷ்ணருடன் கொண்ட தொடர்பை மறைக்கிறார். பூனைகள் நாய்கள் போல மறைதில் அவர் இருந்ததால் அவர் வாழ்வு அழிகிறது. அதனால் சந்நியாசியின் கடமை என்னவென்றால் அவர் சென்று மயங்கி கிடக்கும் ஆத்மாவை விழித்து எழச் செய்து பகவானிடம் அவர்கள் கொண்டுள்ள நித்திய தொடர்பை ஒளிபெற செய்வது. பக்தி தொண்டில் அவர்களை ஈடுபட செய்தல் வேண்டும். பக்தர் நெறி பிழந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். மேலும் பயமின்மை என்னும் உறுதியை அளிக்க வேண்டும். பகவானின் பக்தராக ஒருவர் ஆனவுடனே அவர் பகவானால் காப்பாற்றப்படுகிறார் என்று நம்புகிறார். அச்சமே பகவானிடம் அச்சப்படுகிறது. அதனால் பயத்தை பற்றி அவர் ஏன் கவலைப்பட வேண்டும்? படித்த மத்தாஜி அடுத்தது. போதும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 3 விதமான பக்தர்களை பத்தி பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். 3 விதமான பக்தர்கள் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான பக்தர்கள். கனிஷ்ட அதிகாரி, கனிஷ்ட அப்படின்னாலே இறுதி நிலையில இருக்கக்கூடியது இல்லையா? சோ கனிஷ்ட அதிகாரி அவர் என்ன பண்றாரு? கனிஷ்ட அதிகாரி எப்படி இருப்பாரு? கோவிலுக்கு போவாரு, சாமி கும்பிடுவாரு. அதுல மட்டும்தான் அவருக்கு கவனம் இருக்கும். அவர்கிட்ட என்ன இருக்காது? மற்றவங்கள்ட்ட ஒரு கருணையோ இல்லைன்னா மற்ற பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது. பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பக்தர்களுக்கு சேவை செய்யணும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் அவர் பார்ப்பார். மற்றபடி யார் மூத்த பக்தர், அவருக்கு நாம எப்படி மரியாதை செலுத்தணும், அதெல்லாம் அவர் வந்து பார்க்க மாட்டார். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கனிஷ்ட அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரி அப்படின்னா 2ஆம் நிலை அதிகாரி. அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு 4 குணங்கள் இருக்கணும். மத்தியம அதிகாரிக்கு என்ன குணம் இருக்கணும்? 4 விதமான குணங்கள் இருக்கணும். என்னென்ன குணம் இருக்கணும்? அவர் வந்து பக்தர்கள் இல்லாம இருக்காங்க இல்லையா, சாதாரண பொதுமக்கள்கிட்ட அவர் எப்படி இருப்பாரு? இரக்கத்தோட இருப்பார். இரக்கத்தோட இருந்து என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு பண உதவி எல்லாம் செய்வாரா? பண உதவி செஞ்சு, அவங்களுக்கு படிப்புக்கெல்லாம் உதவி செஞ்சு, அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி எல்லாம் பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரு? இரக்கத்துல என்ன பண்ணுவாரு? இரக்கம்னா இங்க என்ன சொல்லப்படுது? பக்தி தொண்டை சொல்லி கொடுப்பாரு.
பகவானை பத்தி பிரச்சாரம் பண்ணுவார். பக்தர்கள் அல்லாதவங்க கிட்ட அவர் என்ன பண்ணுவாரு, பிரச்சாரம் செய்வார். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, மற்ற பக்தர்களோட நட்பா இருப்பார். தனக்கு சமமா உள்ள பக்தர்களோட நட்பு நிலையில அவர் வந்து பழகுவார். அதே மாதிரி அவருடைய கருணை மத்தவங்களுக்கு வந்து அவர் வந்து செய்வார். ஆனா யார் இந்த பக்தியை ஏத்துக்கலையோ, அதாவது பக்திக்கு எதிர்ப்பா யாரு இருக்காங்களோ அவங்கள அவரால் என்ன பண்ண முடியாது, கன்வின்ஸ் பண்ண முடியாது. சோ அவங்கள விட்டுருவார். இதுதான் ஒரு மத்தியம அதிகாரியினுடைய அழகு லட்சணம். பிரேம மைத்ரி கிருபா உபேஷ்யா. பிரேம அப்படின்னா தனக்கு சமமா இருக்கிற பக்தர்களோட நட்போட அன்போட பழகிறது. மைத்ரி ஒரு நட்பு நிலையில இருக்கிறது. கிருபா, கிருபா அப்படின்னாக்க பக்தர் அல்லாதவங்களுக்கு, அப்ப அப்பாவியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பக்தியை பத்தி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடனே ஏத்துக்குவாங்க. அப்படிங்களா, எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லிதாங்க தெரியும், சரிங்க நாங்க இனிமே இந்த மாதிரி செய்யறோங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பகவத்கீதை புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். அப்ப அவங்க வந்து பகவத்கீதை எல்லாம் வீட்டுல வச்சுக்கூடாதுன்னு சொல்றாங்க, சண்டை வரும்னு சொல்றாங்க, இதெல்லாம் வாங்கலாமா, நீங்க என்ன பகவத்கீதை வாங்குங்கன்னு சொல்றீங்க, இது வீட்டுல வச்சுக்கிட்டா சண்டை தானே வரும் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட, இல்ல இல்ல அப்படி கிடையாது, இது பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசம், இது வீட்டுல இருந்தாலே எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்தை நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்னாக்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே ஏத்துப்பாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, இவ்வளவு நாள் நாங்க அப்படிதான் நினைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையை வாங்கிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க அப்படிலாம் சொன்னா அப்பாவியா இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, அப்ப அவங்க ஏத்துப்பாங்க. இதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லையா, கடவுள் இருக்காரு உங்களால காட்ட முடியுமா, அடுத்த பிறவி இருக்குன்னு என்ன நம்பிக்கை, நீங்க கடவுளை நேரம் பார்த்திருக்கீங்களா, இந்த பகவத்கீதையில வந்து வர்ணாசிரம தர்மம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மனிதனை அடிமையாக்கக்கூடியது, அப்படி இப்படின்னு சொல்லி வந்து சண்டை போடுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. சோ அப்போ அந்த உபேஷ்யா அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இந்த 4 குணங்கள், பிரேம மைத்ரி கிருபா உபேஷ்யா, இந்த 4 குணங்கள் இருக்கிறவங்க மத்தியம அதிகாரியா இருப்பாங்க, அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும். உத்தம அதிகாரி எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் அந்த இடத்துல இருந்தாலே போதும், பக்தர் அல்லாதவங்க எதிர்மறையான குணம் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அப்போ பக்தி பாதையை ஏத்துப்பாங்க. அவர் நினைப்பாராம், உத்தம அதிகாரி எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்யறாங்க, நான் தான் வந்து பகவானுக்கு சேவை செய்யல, எல்லாரும் என்னை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு உத்தம அதிகாரி நினைப்பாராம். பொதுவா ஆச்சாரியர்கள் வந்து உத்தம அதிகாரிகள். அப்போ பிரபுபாதர் சொல்றார், ஒரு மத்தியம அதிகாரியோட நிலைக்காவது வாங்க அப்படின்னு சொல்றார், கனிஷ்ட நிலையிலே இருக்காதீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நாம என்ன செய்யணும், கனிஷ்ட அதிகாரி நிலையில இருந்து நம்ம வந்து உத்தம அதிகாரி, அதாவது மத்தியம அதிகாரி நிலைக்காவது போகணும். இந்த வித்தியாசங்கள்லாம் நமக்கு தெரியணும், யார் அப்பாவியா இருக்கா, யார் வந்து நம்மளோட பக்தர்கள், சமமான பக்தர்கள் எப்படி இருக்காங்க, நமக்கு மூத்த பக்தர்கள் யாரு, நமக்கு கீழே இருக்கிறவங்க யாரு, நம்ம கீழே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து பிரேம எப்படி நடந்துக்கணும், அன்போடு நடந்துக்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அவங்க கிட்ட காட்டக்கூடாது, அவங்க கிட்ட அன்போடு நடந்துக்கணும். அதே மாதிரி பக்தர் அல்லாதவங்கள்ட்ட கருணையோடு இருக்கணும், தனக்கு சமமா இருக்கிறவங்கள்ட்ட நட்போட பழகணும், எதிர்ப்பு அசுர குணம் உள்ளவங்கள்ட்ட அவங்க விலகி போயிடணும். சோ இந்த வித்தியாசம் வந்து அவங்களுக்கு தெரியணும். அப்போ இங்க கர்தம முனிவர் ரொம்ப இரக்கத்தோட இருக்கார். அவருடைய இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா அமைய போகுது. அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, கடைசியில இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவர வாழ்க்கையை ஏத்துக்க போறார். ஒரு துறவி அப்படிங்கிறவர் பயம் இல்லாமல் குடும்பஸ்தர்களுடைய வீடுகளுக்கு போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும். சோ இதை நம்ம ஏற்கனவே எங்க பார்த்தோம், இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்த்தோம், ஒருத்தருடைய வாழ்க்கையில பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கையை ஏத்துட்டு இருக்கிறவர் என்ன பண்ணணும், வீடு வீடா போய் கிரகஸ்தர்களுக்கு, அவங்களுக்கு கிரகஸ்தர்கள் வந்து கிரக மேதிகளா இருக்காங்க, அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி பத்தி தெரியல, அவங்களுக்கு போய் அறிவுறுத்துக்காக தான் அவர் போறார், மற்றபடி அவங்கள நம்பி ஒன்னும் அவர் ஒன்னும் போல, அவங்க கிட்ட பணம் வாங்கலாம் போல அப்படிலாம் பார்த்தோம். யாரை பத்தி பார்த்தோம், மறந்து போயாச்சா, குழு வேணா கொடுக்கட்டுமா, எந்த கேண்டோல பார்த்தோன்னு குழு கொடுக்கலாமா, குழு வேண்டாம், விதுரர் மாதாஜி, விதுரர். விதுரர் கூட நல்ல பதில் தான், ஓரளவு கரெக்டான பதில் தான். இன்னொருத்தர் விதுரர் நல்ல பதில் தான், கரெக்ட் தான்.
அப்புறம் மாதாஜி திட்டாதீங்க. சுகதேவ் கோஸ்வாமி மாதாஜி நான் எப்ப மாதாஜி திட்டிருக்கேன்? ஐயோ என்னடா அது எனக்கு வம்பா இல்ல இருக்கு. இல்ல மாதாஜி, திட்டல மாதாஜி. லைக் இல்ல, நான் எப்ப அவரு திட்டிருக்கேன்? அப்படிதானே மாதாஜி மாதாஜி நான் ஒரு என்ன இப்படி ஒரு வார்த்தையை போட்டீங்க, திட்டாதீங்கன்னு நான் எப்ப திட்டிருக்கேன்? எனக்கு பயமா இருக்கு. தப்பா எடுக்க. மாதாஜி ஆஹ் மாதாஜி பீஷ்மரா மாதாஜி. இல்ல இது இருங்க இந்த திட்டுறது முதல்ல பைசல் பண்ணுவோம். ஐயோ இல்ல இல்ல, சாரி மாதாஜி, தப்பா சொல்லிட்டேன் மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இவரு சுகதேவர் எனக்கு அப்படிதானே நான் மாதாஜி? யாரையும் திட்டுறதெல்லாம் கிடையாது மாதாஜி. நான் என் பசங்களை திட்டுறதே விட்டுட்டேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி, சாரி மாதாஜி, தப்பா சொல்லிட்டேன் வேட. இது சுகதேவர் அப்படிதானே மாதாஜி? ஒரு இடத்துல நிப்பார், 2 நிமிஷம் கூட நிக்க மாட்டார். அந்த பால் கறக்குற நேரத்துல மட்டும் அவர் நிப்பார். வெரி குட். சுகதேவ் அவரை பத்தி பார்க்கும்போது நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். குடும்பஸ்தர்கள் நாய் பூனைகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அப்படியே வாழ்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்க எந்த நன்மையும் கிடையாது. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக இந்த மாதிரி சன்னியாசிகள் என்ன பண்றாங்க, வீட வீடா போறாங்க. இந்த மாதிரி பிரபுபாதர் நாடு நாடா போனார். பிரபுபாதர் ஊர் சுத்தி பார்க்க போல, பிரபுபாதர் எந்த நாட்டோட டாலர் கரன்சி அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணணும்னு போல, பிரபுபாதர் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நாடு நாடா போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தார். அப்போ பயம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு இங்க பிரபுபாதர் சொல்றார். பயஸ்வரூபமே என்ன பண்ணுமா, பகவானை பார்த்து பயப்படுமா. பயமே பகவானை பார்த்து பயப்படுமா. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி கிருஷ்ணரையே நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ 2 நாளா படிக்காதவங்க யாரு இருக்கீங்க? மாதாஜி நான் படிக்கவே இல்லை மாதாஜி. உமா படிங்க. நானும் படிக்கல மாதாஜி. மாதாஜி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லையே. படிக்கலன்னு சொன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்கன்னா படிக்க சொல்லுங்க. ஆமா மாதாஜி. சரி படிக்கட்டும் மாதாஜி, அப்புறம் படிச்சு நாளைக்கு படிச்சுக்கிறேன் மாதாஜி. ஓகே உமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு சாதாரண மனிதனுக்கு பயமின்மையாகிய உள்ளத்தை பரிசாக கொடுப்பதே மிகச்சிறந்த அறச்செயலாகும். ஒரு சந்நியாசி அல்லது துறவற வாழ்வில் உள்ள ஒருவர் வீட்டுக்கு வீடு, கிராமத்திலிருந்து கிராமம், நகரத்திலிருந்து நகரம், நாட்டிலிருந்து நாடு, உலகம் முழுவதிலும் அவரால் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று கிருஷ்ண உணர்வினை குடும்ப தலைவர்களிடம் உண்டு பண்ண வேண்டும். குடும்ப தலைவராக இருக்கும் ஒருவர் ஒரு சந்நியாசியிடம் தீட்சை பெற்ற பின் வீட்டில் கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவது கடமையாகும். முடிந்தவரை அவர் தன் நண்பர்களையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண உணர்வு நிலை வகுப்புகளை நடத்த வேண்டும். வகுப்பு நடத்துதல் என்றால் கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சரித்தல், பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சொற்பொழிவு செய்தல் என்பது பொருள். கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளன. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் அவருடைய சந்நியாசி ஆன்மீக குருவிடமிருந்து கிருஷ்ணர் பற்றி கற்பது கடமையாகும். இறைவனுக்கு தொண்டு செய்வதில் வெவ்வேறு பணிகள் உள்ளன. குடும்ப தலைவரின் கடமை என்னவென்றால் பணம் ஈட்டுவது. ஏனென்றால் சந்நியாசி பணம் சம்பாதிக்க கூடாது. ஆனால் அவர் தலைவர் முழுதும் சார்ந்திருக்கிறார். குடும்ப தலைவர் வாணிகத்தாலோ அல்லது வாழ்க்கை தொழிலாளோ பணம் சம்பாதித்து அதில் குறைந்தது 50% கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு செலவழிக்க வேண்டும். 25% அவர் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். 25% சேர்த்து வைத்து அவசர தேவைக்கு வைத்துக் கொள்ளலாம். இதற்குரிய சான்றாக ரூப கோஸ்வாமி வாழ்ந்து காட்டினார். அதனால் பக்தர்கள் இதை பின்பற்ற வேண்டும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. உண்மையில் தேங்க்யூ. சன்னியாசி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும்னு கிடையாது. யாரெல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும்? மத்தவங்க யாரும் பிரச்சாரம் பண்ணணும்? கிரகஸ்தர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பிரச்சாரம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? பிரபுபாதர் அழகா சொல்லி கொடுக்குறார். எப்படி பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை, நண்பர்களை, உற்றார் உறவினர்களை, யார் நமக்கு தெரியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பகவானுடைய நாமத்தை ஒரு மாலை ஜபம் பண்ண வச்சு, பகவத்கீதையில இருந்தோ பாகவதத்துல இருந்தோ கொஞ்சம் அவங்களுக்கு படிச்சு காட்டி, இப்ப நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. பக்தி விருக்ஷா அப்படிங்கிற மெட்டீரியல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை ஒரு நாள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு படிச்சு நமக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அன்போட எடுத்து சொல்லி, என்ன மாதிரி திட்டாம அன்போட எடுத்து சொல்லி, திட்டினா வரமாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அன்போட எடுத்து சொல்லி என்ன பண்ணணும், அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி புரிய வச்சு அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து
அவங்கள்ட்ட நம்ம வந்து அன்போட கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஏத்துப்பாங்க. சோ அதனால அந்த மாதிரி நாமளும் என்ன செய்யணும், கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யணும். சோ அதைத்தான் இன்னைக்கு நிறைய பல விதங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல பண்றாங்க, ஆஃப்லைன்ல பண்றாங்க, எல்லா இடத்துலயும் கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி நம்மளால பண்ண முடியலையா, பண்றவங்களுக்கு நாம என்ன செய்யணும், பொருள் உதவியாவது செய்யணும். யார் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் என்ன தேவை, பணம் தேவை இல்லையா, இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம வருமானத்துல பிரபுபாதர் இங்க 50% சொல்றாரு. நம்மளால 50% எடுத்த எடுப்புல கொடுக்க முடியல அப்படின்னா கூட 1%, அரை சதவிகிதத்திலேயாவது நம்ம ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு தொகை, நம்மளால முடிஞ்ச தொகைய மாசம் மாசம் கண்டிப்பா பகவானுக்காக கொடுக்கறது அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். உங்க பக்கத்துல இருக்கிற இஸ்கானுக்கோ, இல்ல எங்க நீங்க கிருஷ்ண பக்திய பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கோ, இல்ல இருக்கவே இருக்கு மாயப்பூர் எல்லா வேர்ல்டு சென்டர், அங்க பெரிய கோவில் திருப்பணி நடைபெறுது, அந்த கோவில் திருப்பணிக்கு ஒரு சங்கல்பம். நம்ம சங்கல்பம்னா என்ன, உறுதியா வச்சுக்கிட்டு நான் வந்து மாசம் மாசம் ஏதாவது ஒரு தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பகவானுடைய இதுதான். சோ அதனால அந்த உறுதியோட நம்ம என்ன செய்யணும், கிருஷ்ணருக்காக நம்ம கொஞ்சம் ஒரு தொகையை செலவு செய்யணும். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உண்மையில் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். உண்மை பகவானுடன் ஒன்றாய் இருப்பது என்றால் பகவானின் ஆர்வத்துடன் ஒன்றி இருப்பது என்பது பொருளாகும். பகவானுடன் இரண்டர கலப்பது என்றால் பகவானை போன்றே சிறந்தவராக ஆவது என்பது பொருளல்ல. இது இயலாதது ஆகும். ஒரு பகுதி எப்போதும் பூரணத்துக்கு சமம் ஆகாது. உயிர் பொருள் எப்போதும் ஒரு மிகச்சிறிய பகுதி என்றே கருத வேண்டும். அதனால் பகவானுடன் அவர் ஒன்றி இருப்பது என்பது அவர் பகவானின் ஒரு ஆர்வமுடன் ஒன்றிவிடுதல் என்பதாகும். பகவான் எல்லா வாழும் பொருள்களும் எப்போதும் தன்னை நினைக்க வேண்டும், தனது பக்தராக வேண்டும், எப்போதும் தன்னை வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார். இது பகவத்கீதையின் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்மனா பவ மத் பக்த. கிருஷ்ணர் எப்போதும் எல்லாரும் அவரை நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் எப்போதும் கிருஷ்ணருக்கு வணக்கங்களை செலுத்த வேண்டும். இதுதான் பகவானின் விருப்பம். பக்தர்கள் அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும். பகவான் எல்லையற்றவராக இருப்பதால் அவர் ஆசையும் அளவில்லாதது. இதில் தொடர்பு அற்று போவது இல்லை. அதனால் பக்தி தொண்டும் அளவற்றது. உன்னதமான உலகத்தில் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே எல்லையற்ற போற்றி உள்ளது. பகவான் பக்தனின் ஆசைகளை முடிவில்லாது நிறைவேற்ற விரும்புகிறார். பக்தனும் பகவானின் எல்லையற்ற ஆசைகளை நிறைவேற்றி தொண்டு புரிகிறார். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் எல்லையற்ற ஏகோபித்த ஆர்வமே நிலை பெற்று உள்ளது. தேங்க்யூ மாதாஜி. பகவானோட ஒண்ணு கலக்கிறதுல நாமளும் கடவுள் ஆயிடுறது கிடையாது. அவருடைய விருப்பத்தை நாம நிறைவேற்றுறது. பகவான் எல்லையற்றவர், அதனால அவருடைய விருப்பமும் எல்லையற்றது அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஜீவன்களும் தன்னுடைய பக்தர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லி பகவான் ஆசைப்படுறார். அப்போ பக்தன் என்ன பண்றார், பகவானுடைய விருப்பத்துக்கு அவர் வந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி அவர் செயல்படுறார். அப்படின்னா அவர் என்ன பண்றார், பிரச்சாரம் செய்யறார். பிரச்சாரம் செய்து பகவானை பத்தியே தெரியாதவங்களுக்கும் பகவானை பத்தி தெரிய வச்சு அவங்களுக்கு என்ன பண்றார், பகவானுடைய கருணை அவர் வந்து கொடுக்கிறார். சோ இதான் ஆச்சாரியர்கள் வந்து பண்ற காரியம், மிகச்சிறந்த காரியம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மாஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம், ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம், சைத்தன்ய மகாபிரபு என்ன ஆசைப்பட்டார், அவருடைய மனோபீஷ்டம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், ரூப கோஸ்வாமிக்கு தெரியும். ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய எண்ணம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய மனோபீஷ்டம், அவருடைய ஆவல் என்ன அப்படிங்கிறது ரூப கோஸ்வாமிக்கு தெரியும். அந்த ரூப கோஸ்வாமி அவருடைய பாத கமலங்கள்ல எனக்கு அடைக்கலம் கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா நம்மள வந்து ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரூப கோஸ்வாமியினுடைய வழித்தடத்தை பின்பற்றுபவர்கள் ரூபானுகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரூப அணுக அப்படின்னா ரூப கோஸ்வாமி சொல்லி கொடுத்த வழியில பக்தி பாதை, பக்தி தொண்டை பயிற்சி செய்யறவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவானுடைய மனோபீஷ்டம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு, பக்தருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ரூப கோஸ்வாமி. அதனால்தான் அந்த ஸ்லோகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா, எல்லாரும் என்னுடைய பக்தர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் போலாம், பதம் 32.
சகாஹம் ஸ்வாம் சகலயா வீர்யேன மகாமுனே தவ க்ஷேத்ரே தேவஹூத்யாம் பிராணேஷ்ய தத்வசம்ஹிதாம். ஓ சிறந்த முனிவரே, நான் உங்கள் மனைவி தேவஹூதிக்கு பிறந்த 9 பெண்களுடன் என்னுடைய முழு பரிபூரணமான உருவத்தோடு மகனாக பிறப்பேன். பின்னர் இறுதியான கொள்கை மற்றும் கோட்பாடுகளுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவத்தின் முறையை அவளுக்கு அறிவுறுத்துவேன். முதல்ல என்ன சொன்னார்? போன ஸ்லோகத்துல என்ன வரம் கொடுத்தார் பகவான்? நீ கண்டிப்பா என்ன அடைவ அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன சொல்றார்? நானே உங்களுக்கு மகனா பிறக்க போறேன் அப்படின்னு சொல்றார். நம்ம பிரார்த்தனையில அதெல்லாம் பார்க்கல. கர்தமமுனிவருடைய பிரார்த்தனையில அதெல்லாம் பார்த்தோமா? நீங்க எனக்கு மகனா வரணும்லாம் பார்த்தோமா? இல்ல. ஆனா பகவான் அவர் மேல அவ்வளவு அன்போட இருக்கார். நானே உங்களுக்கு மகனா பிறக்க போறேன். ஏன்னா கர்தமமுனிவரும் தேவஹூதியும் அவ்வளவு சிறந்த குணம், பகவத் பக்தியில உயர்ந்து இருக்காங்க. சோ அதனால பகவான் தன்னுடைய தாய் தந்தையரா யாரை தேர்ந்தெடுக்கிறார்? இவங்களை தேர்ந்தெடுக்கிறார். சோ கபிலரா 9 பெண்களுக்கு பிறகு கபில தேவரா அவர் அவதரிக்க போறார். அப்படி அவதாரம் பண்ணி சாங்கிய தத்துவத்தை தேவஹூதிக்கு அவர் உபதேசம் பண்ண போறார். சோ இந்த தேவஹூதி அப்படிங்கிற வார்த்தை இங்க பல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்கும். அதனால எப்பவுமே தேவஹூதி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வரும்போது, அந்த தேவஹூதி பேர் வரும்போது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் தேவஹூதி தான் நம்ம படிக்கணும். அது திருத்திக்கலாம் நம்ம. சரியா? கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். இங்கு ஸ்வாம்ச கலையா என்னும் வார்த்தையை பகவான் இங்கு தத்துவ சம்ஹிதா என்று குறிக்கப்படும் சாங்கிய தத்துவத்தை முதலில் எடுத்துரைத்தவரான கபில தேவராக தேவஹூதிக்கும் கர்தம முனிவருக்கும் மகனாக தோன்றுவார் என்று குறிக்கிறது. அவர் கபில தேவராக அவதாரம் எடுப்பார் என்றும் சாங்கிய தத்துவத்தை பரப்புவார் என்றும் பகவான் முன்பே கர்தம முனிவரிடம் தெரிவித்தார். மற்றொரு கபில தேவரால் பரப்பப்பட்டதான சாங்கிய தத்துவம் இந்த உலகத்தில் நன்கு அறிமுகமானது. ஆனால் அந்த சாங்கிய தத்துவம் பகவானால் பரப்பப்பட்ட சாங்கியத்தில் இருந்து வேறுபட்டதாகும். 2 விதமான சாங்கிய தத்துவங்கள் உள்ளன. ஒன்று கடவுள் பற்று அற்ற சாங்கிய தத்துவம், மற்றொன்று கடவுள் பற்று உள்ள சாங்கிய தத்துவம். தேவஹூதியின் மகனாகிய கபில தேவரால் பரப்பப்பட்ட சாங்கியம் கடவுள் பற்று உடைய தத்துவமாகும். பகவானின் பல்வேறுபட்ட தோற்றங்களில் பகவான் வருகிறார். அவர் ஒருவரே ஆனால் பலராக வந்தவர். அவர் தன்னை 2 வேறுபட்ட விரிவாக விரித்துக் கொள்கிறார். ஒன்று கலா என்றும் மற்றொன்று விபின்னாஷ என்றும் அழைக்கப்படுகின்றன. ஜீவராசிகள் விபின்னாஷ விரிவுகள் என்றும், விஷ்ணு தத்துவத்தின் எல்லையற்ற விரிவுகளான வாமன, கோவிந்த, நாராயண, பிரத்யும்ன, வாசுதேவ, அனந்த போன்றவை ஸ்வாம்ச கலா என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸ்வாம்ச நேரடியான விரிவை குறிக்கிறது. கலா என்பது உண்மையான பகவானின் விரிவின் ஒரு விரிவாகும். பலதேவர் என்பது கிருஷ்ணரின் ஒரு விரிவாகும். பலதேவரிலிருந்து அடுத்த விரிவு சங்கர்ஷனர் ஆகும். இவ்வாறு சங்கர்ஷனர் கலா ஆவார். ஆனால் பலதேவர் ஸ்வாம்ச ஆவார். எப்படியும் அவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இது பிரம்ம சம்ஹிதையில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. 5.45 தீபார்ச்சீர் ஏவகி தசாந்தரம் அப்யுபோத்ய. ஒருவர் ஒரு ஒருவர் ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து 2வது மெழுகுவர்த்தியை ஏற்றலாம். 2 3 பின்னர் 4வது என்று இந்த வழியில் ஒருவர் ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றலாம். ஒளியை பரப்புவதில் எந்த மெழுகுவர்த்தியும் வேறு எந்த மெழுகுவர்த்திக்கும் குறைந்தது அல்ல. எல்லா மெழுகுவர்த்தியும் முதலாவது, மற்றொன்று 2வது, வேறொன்று 3வது, அடுத்தது 4வது என்று தனித்தன்மை உண்டு. அதுபோல பகவானின் உடனடி விரிவுக்கும் அவருடைய 2வது விரிவுக்கும் வேறுபாடு கிடையாது. பகவானின் பெயர்கள் அதே போன்ற வழியில் ஆழ்ந்து ஆராயப்படுகின்றன. பகவான் பூரணமானவராக இருப்பதால் அவர் பெயர், அவர் வடிவம், அவர் விளையாடல்கள், அவர் பரிவாரம் மற்றும் அவர் தன்மையும் அதே உள் ஆற்றலுடன் விளங்குகின்றன. இந்த முழுமையான உலகில் கிருஷ்ணர் என்னும் பெயர் பகவானின் எல்லாம் கடந்த தத்துவத்தின் ஒளி பிரதிநிதித்துவம் ஆகும். அவர் தன்மை, பெயர், வடிவம் முதலியவற்றின் இடையில் உள்ளாற்றல் வேறுபாடு இல்லை. நாம் ஹரே கிருஷ்ணா என்னும் பகவானின் பெயரை உச்சரித்தால் அது பகவானை போன்றே அதிக உள்ளாற்றல் வாய்ந்ததாகும்.
நாம் வணங்கும் கடவுளின் வடிவத்திற்கும் கோவிலில் உள்ள பகவானின் வடிவத்திற்கும் எந்த உள் ஆற்றல் வேறுபாடும் இல்லை. ஒருவர் பகவானின் சிலை அல்லது பொம்மையை வணங்குவதாக நினைக்க கூடாது. மற்றவர்கள் அதை சிலையாக நினைத்தாலும் கூட நாம் அவ்வாறு நினைக்க கூடாது. ஏனென்றால் உள்ளாற்றலில் வேறுபாடு இல்லை. பகவானின் சிலை அல்லது பகவானையே வழிபடுவதால் ஏற்படும் முடிவே ஒருவர் பெறுவர். இதுவே கிருஷ்ண உணர்வு நிலையின் நியதியாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ணா மாதாஜி. ஸோ 2 விதமான சாங்கிய தத்துவங்கள் இருக்கு. முதல்ல சாங்கியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். சாங்கியா அப்படின்னாக்க விரிவாக ஆராய்ச்சி செய்தல் அப்படின்னு சொல்லலாம், எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு எண்ணிக்கையோட இந்த மாதிரி இப்போ ஒரு உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம வந்து உடனே ஒரு டினாமினேஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் இவ்வளோ இருக்கு, 100 ரூபாய் இவ்வளோ இருக்கு, 50 ரூபாய் இவ்வளோ இருக்கு, 10 ரூபாய் இவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு டினாமினேஷன் போட்டோம் அப்படின்னாக்க அது என்னது, விரிவா சொல்றோம்னு அர்த்தம். பொதுவா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல எத்தனை 1000 ரூபாயில எத்தனை 100 ரூபாய் இருக்கு, எத்தனை 50 ரூபாய் இருக்கு, எத்தனை 20 ரூபாய் இருக்கு, எத்தனை 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விரிவா அதை வந்து ஓகே 5 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு ஒரு ஒன்னொன்னையும் விரிவா விளக்கமா சொல்றது என்ன சொல்லலாம், சாங்கியம். இது ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சோ அந்த மாதிரி இந்த 24 மூலக்கூறுகளை பத்தி விரிவான ஆராய்ச்சி பண்றதுதான் என்னது, சாங்கியம். சோ இந்த சாங்கிய தத்துவத்தை முதல்ல கபில தேவர் தன்னுடைய தாயான தேவஹூதிக்கு உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் ஒரு கபிலர் வந்தார், அவர் பேரும் கபிலர் தான். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இந்த நம்ம பார்க்கலாம் இந்த சாங்கிய தத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி நம்ம படைப்புல ஒவ்வொரு தடவையும் பகவானுடைய பார்வை, பகவானுடைய அந்த விராட் ரூபம், ஒரு விஸ்வரூபத்திலையும் ஒரு விஷயம் முக்கியமானதா இருந்தது இல்லையா. அதாவது ஒரு படைப்புலையும் படைப்பை பத்தி ஒவ்வொரு தடவை விளக்கும் போதும் பகவானுடைய ஒவ்வொரு விஷயம் வந்து அங்க வந்து ஹைலைட்டா இருந்தது. அந்த மாதிரி இப்பவும் சாங்கிய தத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க எப்படி எல்லாத்துக்கும் பகவான் மூல காரணமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விளக்குவார். ஆனா அந்த நாஸ்திக கபிலருடைய சாங்கிய தத்துவத்தை படிச்சோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு சயின்ஸ் படிக்கிற மாதிரிதான். அதுல என்ன கிடையாது, பகவானே கிடையாது. பகவான் இல்லாம அவர் இதெல்லாம் விளக்குறார். சேம் பிரின்சிபிள்ஸ் தான் அவர் விளக்குறார். எப்படி வந்து சப்தத்துல இருந்து ஆகாயம் வந்தது, ஆகாயத்துல இருந்து எப்படி அடுத்த இது வந்தது அப்படின்னு அதே தான் அவரும் விளக்குறார். ஆனா அவர் என்ன கிடையாது, அதுல கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணரை எடுத்துட்டு அவர் என்ன பண்றார், இதே சமஸ்கிருதத்துலதான் இருக்கு. இப்போ நீங்க வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ்ல எல்லாம் போய் நீங்க படிக்கணும் அப்படின்னா அந்த சாங்கியம் தான் படிப்போம். அதாவது அந்த நாஸ்திக கபிலருடைய சாங்கியத்தை தான் படிப்போம். இந்த சாங்கிய தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த சாங்கியம் தான் படிக்கணும். பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம், சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த சாங்கிய தத்துவத்தை தான் படிப்போம். கிருஷ்ணர் கிடையாது, அதுல கடவுள் கிடையாது. கடவுள் இல்லாத கபில வஸ்து தானே, மத்த கபில வஸ்துன்னு சொல்வாரு, அவரை பத்தி தான் படிப்போம். அவரை பத்தி அந்த புக்கு பேர் கூட எங்க டீச்சர் சொன்னார், நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கல, நான் விட்டேன். அது எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு விட்டேன். அதுலதான் கிருஷ்ணரே கிடையாது, அவரை படிக்கணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சோ ஏன்னா எங்களுக்கு பக்தி வைபவம் எடுக்கிறவர் அவர் சான்ஸ்கிரிட் படிக்கிறார் எங்க டீச்சர். சோ அதனால அவர் வந்து அவருக்கு அங்க காலேஜ்ல சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த நாஸ்திக சாங்கிய தத்துவத்தை தான் அங்க சொல்லி கொடுக்குறாங்களாம். சோ அது ரொம்ப விரிவா இருக்கும், ரொம்ப விளக்கமா, ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதுல என்ன கிடையாது, உண்மை கிடையாது. எந்த பேசிக்கும் இல்லாம வந்து அவர் வந்து சொல்றாரு. அது சான்ஸ்கிரிட்ல இருக்கும். எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, சான்ஸ்கிரிட்ல இருந்துடுச்சு அப்படின்னாலே அது வந்து அப்படியே அதை நம்ம ஏத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சான்ஸ்கிரிட்ல என்ன இருக்கு, நாஸ்திகவாதம் இருக்கு. சான்ஸ்கிரிட்ங்கிறது ஒரு மொழி தான். சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால அது வந்து உடனே அதை நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவரும் சான்ஸ்கிரிட் தான் ஃபுல்லா சொல்லியிருக்காரு. சோ அதனால இன்னைக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ்ல அதைத்தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ இங்க வந்து அடுத்தது இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டார், சுவாம்ச கலையா. சுவாம்சன்னா என்ன, கலான்னா என்ன. கலாங்கிறது நம்ம ஜென்ரலா நம்ம பெண்களுக்கு கலான்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அம்ச 2 விதமான விரிவங்கங்கள், சுவாம்ச விபின்னாம்ச. இதுல வந்து விபின்னாஷன்னு இருக்கு, விபின்னாம்ச. சுவாம்ச விபின்னாம்ச. சுவாம்ச அப்படின்னா பகவானுடைய விரிவங்கங்கள், விஷ்ணு தத்துவங்கள் சுவாம்ச. விபின்னாம்ச அப்படின்னா ஜீவ தத்துவங்கள். நாம யாரு, சுவாம்சவா விபின்னாம்சவா? நம்ம யாரு? நாம வந்து ஜீவ தத்துவங்கள், விபின்னாம்ச. வெரி குட், வெரி குட். சோ நாம விபின்னாம்ச ஜீவ தத்துவங்கள், நம்ம சுவாம்ச கிடையாது. எந்த விபின்னாம்சமும் என்ன ஆக முடியாது, சுவாம்ச ஆக முடியாது. யாரும் கடவுளாக முடியாது. அந்த சுவாம்சத்திலே என்ன இருக்கு, அடுத்த விரிவங்கங்கள். ஒரு விரிவங்கத்திலேருந்து அடுத்த விரிவங்கங்கள் வந்து கலா அப்படின்னு சொல்லப்படுது.
சோ அதுக்கு பலராமர், பலதேவர்டேந்து சங்கர்ஷ்ணர், சங்கர்ஷ்ணர்டேந்து பிரத்யும்னர், அனிருத்தர், வாசுதேவர், அப்படி வந்து விரிவங்கங்கள் வர்றாங்க. சோ பலராமர், பலதேவர் அவர் யாரு? சுவாம்ச. பலராமர் கிட்ட இருந்து இன்னொரு விரிவங்கம் கலா அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த சுவாம்ச கலா, அதுக்கப்புறம் சுவாம்ச விபின்னாம்ச, இந்த 2 பேரு முக்கியமா சுவாம்ச விபின்னாம்ச, இதுக்கு வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம விபின்னாம்ச, நாமளும் பகவானுடைய சக்தி தான். மமைவாம்சோ ஜீவலோகே, பகவான் சொன்னார் இல்லையா, ஜீவபூத சனாதன சொன்னார் இல்லையா, மமைவாம்சோ அம்ச அப்படிங்கிறார். ஆனா நம்ம என்ன அம்ச? விபின்ன அம்ச, பிரிந்த பகுதிகள். நம்ம பகவான்கிட்ட பிரிந்த பின்ன பகுதிகள். விபின்ன பின்ன வருது பாருங்க, பின்ன பிரிந்த பகுதிகள் பகவானுடைய அம்சம் தான். ஆனா பிரிஞ்சுட்டோம், நம்ம பகவான்கிட்ட பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனா விஷ்ணு தத்துவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. சுவாம்ச கலா யாருக்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. அதுக்கு என்ன உதாரணம் இங்க சொல்லப்படுது? மெழுகுவர்த்தி மாதாஜி. வெரி குட், மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி. சோ முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி, அந்த மெழுகுவர்த்தில இருந்து நம்ம 1000 மெழுகுவர்த்தி ஏத்தினாலும் எல்லா மெழுகுவர்த்தியுடைய சுடரும் வந்து என்ன ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த முதல் மெழுகுவர்த்தி தான் இல்லையா? சோ அது வந்து பிரம்ம சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு. தீபாச்சிர்யேவ ஹி தசாந்திரமப்யுபேத்ய தீபாயதே விருத ஹேது சமான தர்மா யஷ்தாத்ருகேவ ஹி ச விஷ்ணு தயா விபாதி கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் அதை சொல்லலாம். சோ அந்த மாதிரி பகவானுடைய விரிவங்கங்கள்ல சக்தியில எந்த வேறுபாடும் கிடையாது. அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற சக்தியை பகவான் வெளிப்படுத்துறார். அந்த ராமருக்கு எல்லா சக்தியும் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணல, பூரணமா அந்த குழந்தை விளையாட்டு எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ராமர் எங்கேயும் போய் திருடி சாப்பிட்டார் அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. சோ அதனால கிருஷ்ணர் தான் முழுமையா தன்னுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் வெளிப்படுத்துறார். ஆனா அந்தந்த அவதாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த அவதாரத்துக்கு தேவையான அளவு மட்டும் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. மைத்ரேய உவாச்ச ஏவம் தம் அனுபாஷ்யாத் பகவான் பிரத்யக் அக்ஷஜஹ ஜகாம் பிந்து சரசக சஸ்வத்யா பரிஷ்ரிதாத். மைத்ரேயர் தொடர்ந்தார், இவ்வாறு கர்தம முனிவருடன் பேசியதும் கிருஷ்ண உணர்வில் புலன்கள் இருந்தால் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தும் பகவான் சரஸ்வதி நதியால் சூழப்பட்ட பிந்து சரோவர் எனப்படும் ஏரியிலிருந்து வெளிப்பட்டார். சோ பேசிட்டு அவர் வந்து அந்த ஏரியிலிருந்து கிளம்பி போயிடுறார். இந்த பிந்து சரோவர் இன்னைக்கும் இருக்கு. சோ அதனால நம்ம அங்க போய் இது பிந்து சரோவர் எப்படி வந்தது அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த இதுல வந்து பார்க்கலாம். பொருளுரை விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை. ஜெயல பிரபுபாதிக்கு ஜெய். இந்த பதத்தில் ஒரு சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. பகவான் இங்கு பிரத்யேக அக்ஷஜ என்று குறிக்கப்படுகிறார். அவர் ஜடமுக புலன்களால் காண இயலாதவர், ஆனால் இருந்த போதிலும் அவர் பார்க்கக்கூடியவர். இது நேர்மாறாக தோன்றுகிறது. நமக்கு ஜடமுக புலன்கள் உள்ளன, ஆனால் நாம் பகவானை எப்படி பார்க்க முடியும்? அவர் அதோக்ஷஜ எனப்படுகிறார். அதன் பொருள் அவர் ஜடமுக பொருளால் பார்க்கப்பட இயலாதவர். அக்ஷஜ என்றால் ஜடவுலக புலன்களால் அறியப்படும் அறிவு என்று பொருள். ஏனென்றால் பகவான் நம் ஜடவுல புலன்களை கொண்டு யூகித்து அறிவதால் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இல்லை. அவர் அஜித்த என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் கைப்பற்றுவார், ஆனால் அவர் யாராலும் கைப்பற்ற இயலாது. அவரை யாராலும் கைப்பற்ற இயலாது. இதன் பொருள் என்ன? பின்னர் இன்றும் அவரை பார்க்க இயலுமா? யாராலும் கிருஷ்ணனின் உன்னதமான பெயரை கேட்க இயலாது. யாராலும் அவருடைய தெய்வீகமான வடிவத்தை புரிந்து கொள்ள இயலாது. யாராலும் அவருடைய உத்தமமான லீலைகளை தொகுக்க இயலாது என்று விளக்கப்பட்டுள்ளது. இது இயலாத காரியம். பின்னர் அவரை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் எவ்வாறு இயலும்? ஒருவர் பக்தி தொண்டில் பயிற்சி பெற்று அவருக்கு தொண்டு செய்கிறார் என்றால் படிப்படியாக ஒருவருடைய புலன்கள் ஜட உலக கரையிலிருந்து தூய்மை அடைகின்றன. ஒருவர் புலன்கள் தூய்மை அடையும் போது பின்னர் ஒருவர் பார்க்க முடியும், ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவர் கேட்க முடியும். ஜடவுல புலன்களின் தூய்மை, கிருஷ்ணரின் உன்னதமான வடிவம், பெயர், தன்மை இவற்றை உற்று நோக்குதல், இவை ஒரு சொல்லில் சேர்ந்துள்ளன. அந்த சொல் பிரத்யக்ஷ அக்ஷஜ என்று இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. போன பொருளுரையிலே பிரபா சொல்லியிருந்தார், பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கோவில் உள்ள விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது.
இது யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யார் பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்களாலதான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர்களா இல்லாதவங்களுக்கு பகவானுடைய நாமம் வெறும் ஒரு சப்தம் தான். அவங்களால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்துல பகவான் இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. இது ஒரு சப்தம் தான். இதே எதுக்கு சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண கிருஷ்ணன் கோயிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது புரியாது. ஆனா பக்தர்களுக்கு பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான் அதோக்ஷஜ அப்படின்னு சொல்லப்படுறார். ஒரு விதத்துல அக்ஷம்னா கண்கள். அந்த கண்களை நம்மளுடைய புலன்கள் மொத்தமா சொல்லிக்கலாம். அந்த புலன்களால, நம்மளுடைய ஜட புலன்களால அவரை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா யார் பக்தி பண்றாங்களோ அவங்களுடைய புலன்கள் தூய்மை அடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் அந்த புலன்கள் ஜடம் கிடையாது. பகவானை பார்த்து கண்களால நம்ம பகவானை தரிசனம் பண்ணும்போது அப்போ அந்த கண்கள் திரும்ப ஜடம் கிடையாது. அந்த கண்களுக்கு ஆன்மீகத்தன்மை வந்துடுது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு புலன்களும். அப்போ அந்த புலன்கள் மூலமா நம்மளால பகவானை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் சேவான் முகேஹி ஜிக்வாதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாக்கு மூலமா பகவானுக்கு சேவை செய்யும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை உணர்ந்து கொள்ள முடியும். நிரீக்ஷதஸ்தஸ்ய யயாவசேஷ சித்தேஸ்வராபிதிஷ்டூத சித்த மார்கः ஆகர்ணயன் பத்ர ரதேந்திர பக்ஷை ருச்சாரிதம் ஸ்தோமோதீர்ணசாம். மொழிபெயர்ப்பு. முனிவர் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா விடுதலை அடைந்த ஆத்மாக்களும் வாயார புகழும் வைகுண்டத்திற்கு செல்லும் பாதையில் பகவான் சென்றார். சாமவேதத்தின் அடிப்படையை உருவாக்கும் பாசுரங்களை கேட்டுக்கொண்டு முனிவர் நின்றார். அந்த பாசுரங்கள் பகவானின் வாகனமாகிய கருடனின் படபடக்கும் இறகுகளின் அதிர்வினால் வெளியாகியது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கருடனுடைய அந்த இறகுகள், அவருடைய அந்த இறக்கைகளை அவர் அடிச்சுட்டு பறக்கும் போது அந்த சப்தம் தான் என்ன, சாமவேதமா ஒலிக்கிறது. சோ எப்பேற்பட்ட பக்தர் பாருங்க. கருடன் பகவானை தாங்கி செல்ற, அவர் ரெக்கைய அப்படியே அவர் பறக்கிறதுக்காக ரெக்கைய அசைக்கும் போது என்ன ஒலிக்குது, சாமவேதம் ஒலிக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கிறார் கர்தம முனிவர். இதை கேட்கிறார், பகவானை பிரத்யக்ஷமா தன்னுடைய கண்களால பாக்குறார், அவர்கிட்ட பேசுறார். இது எல்லா அனுபவமும் அங்க நடக்குது. நம்ம இதை பல தடவைகள் பாகத்துல இதை பார்க்கணும். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் நேரடியான அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு லீலையிலயும் நம்ம பாக்குறோம். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை சிலபிரபாத் ஜெய். இந்த பதத்தில் ஒரு சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. 34. மொழிபெயர்ப்பு பொருளுரை சிலபிரபாத் ஜெய். பகவானை எங்கும் தாங்கி செல்லும் தெய்வீகமான பறவையான கருடனின் இரு இறக்கைகளும் சாமவேதத்தின் இரு பிரிவுகளாகும். அவை பிருஹத் மற்றும் ரதாந்திர எனப்படுகின்றது என்று வேத இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கருடன் பகவானின் வாகனமாக செயல்படுகிறார். அதனால் அவர் எல்லா வாகனங்களிலுமே உன்னதமான இளவரசன் என்று கருதப்படுகிறார். கருடன் தன் 2 இறக்கைகளை சாமவேதத்தை அதிர செய்தார். பகவானை அமைதிப்படுத்த சிறந்த முனிவர்களால் சாமவேதம் உச்சரிக்கப்படுகிறது. பகவான் பிரம்மனால், சிவபெருமானால், கருடனால், பிற தேவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதங்களால் வணங்கப்படுகிறார். சிறந்த முனிவர்கள் உபனிஷத்துக்கள், சாமவேதம் போன்ற வேத இலக்கிய பாசுரங்களால் அவரை வணங்குகிறார்கள். சாமவேத பாராயணங்கள் பகவானின் மற்றொரு சிறந்த பக்தரான கருடன் தன் இறக்கைகளை படபட என்று அடிக்கும் போது பக்தரால் தானாகவே கேட்கப்படுகின்றது. பகவான் வைகுண்டத்திற்கு தாங்கி செல்லப்படும் வழியை கர்தம முனிவர் பார்க்க தொடங்கினார் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் ஆன்மீக வானில் வைகுண்டமாகிய தன் இருப்பிடத்தில் இருந்து இறங்கி வந்தார் என்பதும் கருடனால் தாங்கி வரப்பட்டார் என்பதும் உறுதியளிக்கிறது. வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லும் பாதை சாதாரண பிரிவு ஆன்மீகங்களால் வழிபடப்படுவதில்லை. ஜட உலக கட்டிலிருந்து முன்பே விடுதலை அடைந்தவர்களால் மட்டுமே பகவானின் பக்தர்களாக ஆக முடியும். ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை அடையாதவர்கள் உன்னதமான பக்தி தொண்டை புரிந்து கொள்ள இயலாது. பகவத்கீதையில் இது எதாம் சித்தானாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பல மனிதர்களும் ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை பெற பாடுபட்டு பூர்ணத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள். உண்மையில் விடுதலை அடைந்தவர்கள் பிரம்மபூதர்
அல்லத்தியா மாதாஜி சித்தர் எனப்படுகிறார்கள். சித்தர்கள் அல்லது ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மட்டுமே பக்தர்களாக ஆக முடியும். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபட்டவர் ஜட உலக இயற்கையின் குணங்களின் பாதிப்பில் இருந்து முன்பே விடுதலை பெற்றவர். பக்தி தொண்டின் வழி விடுதலை அடைந்தவர்களால் வணங்கப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களால் வணங்கப்படுவது இல்லை என்று இங்கும் உறுதி செய்யப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவால் பகவானின் பக்தி தொண்டை புரிந்து கொள்ள முடியாது. கர்தம முனிவர் பகவானின் நேருக்கு நேரே பார்த்து விடுதலை பெற்ற ஆன்மா. அவர் விடுதலை பெற்றவர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவ்வாறு வைகுண்டத்திற்கு செல்லும் வழியில் கருடன் பகவானை தாங்கி கொண்டு செல்வதை அவரால் பார்க்க முடிந்தது. பகவானின் படபடக்கும் ரெக்கைகள் கருடனின் படபடக்கும் ரெக்கைகளால் சாமவேதத்தின் சாரமான ஹரே கிருஷ்ணா என்ற ஒலியை அதிர செய்வதை அவரால் கேட்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கர்தம முனிவர், தேவஹூதி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி அவங்களை பத்தி படிக்கும்போது நமக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம். சோ இந்த செஷனை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி படிக்கும்போது நமக்கு குழப்பம் வராது. அதனால கர்தம முனிவர் எப்பேற்பட்ட பக்தர், பகவான் அவருக்கு எத்தனை மாதிரி வரங்களை கொடுத்திருக்கார், அவர் எப்படி பகவானை தரிசனம் பண்றார், பகவானே வந்து அவருக்கு மகனா பிறக்க போறார். சோ இதெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே வந்து அடுத்தடுத்த அத்தியாயங்கள் படிக்கும்போது ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்படி மறந்தோம் அப்படின்னாக்க அப்ப நாம வந்து அவங்களுடைய வாழ்க்கைய தப்பா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அடுத்த அத்தியாயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். அப்ப நம்ம நிச்சயமா அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த செஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த அத்தியாயம் படிக்கும் போது நம்ம வந்து சரியான மனோநிலையோட அந்த அத்தியாயத்தை படிச்சு பகவானுடைய பக்தி தொண்டுல அவங்க வந்து எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சாமவேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சாமவேதம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான இசை வடிவத்துல அந்த வேத பாராயணங்கள் செய்யப்படக்கூடியது. இன்னைக்கு வந்து சாமவேத பாராயணம் நடந்ததுன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும், காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். நமக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ அந்த டியூன் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப இருக்கிறவங்க பாடுறதே அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னா கருடனுடைய இறகுலேருந்து சாமவேதம் கேட்கும்போது எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கலாம். சோ அதனால பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போறார். பிரபுபாதர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சாதாரணமான பொதுவான ஆன்மீகிகள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வைகுண்டத்தினுடைய பாதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. யாருக்கு தெரியும், பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எததாம் அபிசித்தானாம், என்ன ஸ்லோகம் இது, எததாம் அபிசித்தானாம் பகவான் சொல்றார், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே எததாம் அபிசித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதஹ அப்படின்னு சொல்றார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லோகம், பயமுறுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகமும் கூட. எனக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுல எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு உறுதி வந்தது, ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றார், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, சகஸ்ரன்னா எவ்வளோ, 1000 மாதாஜி. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயிரக்கணக்கான மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்றார். ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே, ஒரு நல்ல ஒரு பக்தி நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எததாம் அபிசித்தானாம், அந்த மாதிரி வரக்கூடிய 1000ல் ஒரு பேர் தான் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதக, என்ன வந்து உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா லட்சத்துல கோடியில ஒருத்தராலதான் யாரை புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள்லாம் கண்டிப்பா யாரு, அந்த கோடியில ஒருத்தர் இல்லையா. சோ ஒரு பக்கம் நம்ம இந்த ஸ்லோகத்தை உற்சாகமாவும் எடுத்துக்கலாம், இந்த ஸ்லோகத்தை பார்த்து நம்ம கவனமாவும் இருக்கணும். ஏன்னா எந்த சாப்டர்ல அது எத்தனை ஸ்லோகம்? 7.3. 7.3. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி. 1000ல் ஒருத்தர் தான். 7.3 கரெக்டா நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க. Out of many thousands among men, one may endeavor for perfection, and of those who have achieved perfection, hardly one knows me in truth. 1000ல் ஒருத்தர் தான் அந்த சித்தி, அதாவது பர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு முயற்சி பண்ண முடியும். அப்படி முயற்சி பண்ணக்கூடியவர்கள்லயே 1000ல் ஒருத்தர் தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். வேத்தி தத்துவத்தக. அதனால்தான் பகவான் வந்து சொல்ற 4.34 சொல்ற,
தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. இந்த தத்துவங்கிற வார்த்தையை பகவான் அங்க சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, அங்கேயும் தத்வத அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். பகவான உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறது. பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், நான் அவருடைய தொண்டன் சேவகன், இதுதான் பகவானை புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். வெறும பகவான கிருஷ்ணரை கடவுளா புரிஞ்சுக்கிறது மட்டும் என்ன கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்ப நான் யாரு இல்லையா? பகவான் கடவுள், அப்ப நான் யாரு? நானும் ஒரு கடவுளா? இல்ல, நான் அவருடைய தொண்டன் சேவகன். ஹோல்சம் முழுமையா வந்து புரிஞ்சுக்கிறது. வேத்தி தத்துவத்தக, எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான ஐயப்பாடுகளோ இல்லாம உள்ளது உள்ளபடி பகவானை முழுமையா புரிஞ்சுக்கிறதுனா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நான் அவருடைய தொண்டன் சேவகன். இதுதான் வந்து கிருஷ்ணரை முழுமையா புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சோ அதனால இது ரொம்ப கஷ்டம். சோ யார் வந்து பக்தர்களா, நமக்கு பிரபுபாதருடைய கருணையினால, அவர் வந்து மனுஷியானாம் சகசிரேஷு, அவர் 1000 கோடியில லட்சத்துல ஒருத்தர், அவருடைய கருணையினால நமக்கு இப்போ இந்த உண்மையானது புரியுது. தசம்பிரஸ்திதே சுக்லே கர்தமோ பகவான் ரிஷிஹி ஆஸ்தே ஸ்ம பிந்து சரசி தம் காலம் பிரதிபாலயன். பின்னர் பகவான் சென்ற பிறகு வணங்கத்தக்க கர்தம முனிவர் பிந்து சரோவரின் கரையில் தங்கி பகவான் கூறிய நோக்கத்திற்காக காத்திருந்தார். ரொம்ப நாள் கிடையாது, அதான் ஏற்கனவே 10,000 வருஷம் தவம் எல்லாம் பண்ணியாச்சே, அதனால ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும். மாமனார் மாமியார் எல்லாரும் வரப்போறாங்க. மனுஸ்யந்தனம் ஆஸ்தாய சாதகௌமிய பரிச்சதம் ஆரோப்பிய ஸ்வாம் துஹிதரம் சபாரியக பரியட்டன் மஹீம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டும் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா கே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதாக்கு சிவகுமாரோ தன் மனைவியுடன் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஏறினார். தன் மக்களையும் அவர்களுடன் அருகே ஏற்றி உலகெங்கும் பயணம் செய்ய தொடங்கினார். பொருளுரை. இந்த உலகத்தின் சிறந்த அரசரான மன்னர் மனு தன் பெண்ணுக்கு தகுந்த கணவரை தேட பிரிதொருவரை ஈடுபடுத்தி இருக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு தந்தை. தன் பெண்ணின் நல்வாழ்வை போல விரும்பியதால் அவரே தன் நாட்டை விட்டு தங்க தேரில் தன் மனைவியுடன் மட்டும் ஏறி தனது மகளுக்கு தகுந்த கணவனை தேட புறப்பட்டார். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஏறினார். தேரே தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். யார வந்து மாப்பிள்ளையா தேட போறார்? நம்ம கர்தம முனிவரை தான் தேட போறார். தஸ்மின் சுதன்லன் அஹனி பகவான் யத் சமாதிஷத் உபாயத் ஆசிரம பதம் முனேஹி சாந்த விரதஸ்ய தத். மொழிபெயர்ப்பு சுந்தரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு தேவதிரு ஆஷா பக்திவேதாந்தர் சுவாமி சிலர் பிரபாத் கி ஜி. ஓ விதுரரே, பகவானால் முன்கூட்டியே உரைக்கப்பட்ட இந்த நாளில் தன்னுடைய திரவரத்தினுடைய சடங்குகளை பூர்த்தி செய்து முனிவரின் திறப்பு மாடத்தை அவர்கள் அடைந்தன. நன்றி மாதாஜி. பூர்த்தி செய்த முனிவரின். சோ அப்போ கர்தம முனிவர் தன்னுடைய நித்திய அந்த சாதனாவை அவர் வந்து முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க. யஸ்மின் பகவதோ நேத்ரான் நியபதன் அஸ்ருபிந்தவக கிருபயா சம்பரீதஸ்ய பிரபன்னே தத்விதயா பிரசம் தத்வை பிந்துசரோ நாம சரஸ்வத்யா பரிப்ளுதம் புண்ணியம் சிவாமிருதஜலம் மகர்ஷி கணேசேவிதம். மொழிபெயர்ப்பு. சரஸ்வதி நதியின் தண்ணீரால் வெள்ளமான புனித ஏரி பிந்து சரோவரா மேம்பட்ட முனிவர் கூட்டத்திற்கு விரும்பி அணுகும் இடமாக விளங்கியது. அதன் புனித நீர் நன்மைக்கு உகந்ததாக மட்டும் இல்லாமல் அமிர்தம் போல இனிமையாகவும் இருந்தது. அது பிந்து சரோவர் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய பாதுகாப்பை விரும்பிய ஆன்மீக முனிவருக்காக ஏற்பட்ட மிகுந்த கருணையினால் மூழ்கிய பகவானின் கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் துளிகள் அதில் விழுந்தன. பிந்து அப்படின்னாக்க ஒரு துளி. கர்தம முனிவருடைய தவத்தை பார்த்து பகவானுடைய கண்ணுல இருந்து என்ன ஆச்சு, 2 சொட்டு கண்ணீர் வந்து அதுல விழுந்தது. அதனால அது வந்து பிந்து சரோவர் அப்படிங்கிற பெயர் பெற்றது. எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும் இல்லையா கர்தம முனிவர். சோ அவருக்கு பகவானுடைய கருணை எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்த்தம முனிவர் பகவானின் அகாரணமான அருளை பெற துறவரத்தை அனுபவித்தார். பகவான் அங்கு வந்த பொழுது அவர் மிகுந்த இரக்கத்துடன் இருந்ததால் மகிழ்ச்சியில் அவர் சிந்திய கண்ணீரிலிருந்து பிந்து சரோவர் உருவானது. அதனால் பிந்து சரோவர் சிறந்த முனிவர்களாலும் படித்த அறிஞர்களாலும் வழிபடப்படுகிறது. ஏனென்றால் பரம சத்தியத்தின் தத்துவத்தின்படி பகவானும் அவர் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரும் வேறானவை அல்ல. பகவானின் கால் விரலிலிருந்து விழுந்த வியர்வை துளிகள் புனித கங்கையாக உருவானது போல பகவானின் தெய்வீக கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் பிந்து சரோவராக உருவானது. இரண்டும் உன்னதமான பொருள்களாகும். இரண்டும் சிறந்த முனிவர்களாலும் அறிஞர்களாலும் வழங்கப்படுகின்றன. பிந்து சரோவரின் தண்ணீர் இங்கு சிவாமிருத ஜலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. சிவம் என்றால் நோய் நீக்குதல். பிந்து சரோவரின் நீரை குடிப்பவர் எல்லா ஜட உலக நோய்களிலிருந்தும் நீங்குவர். அதுபோல கங்கையில் குளிப்பவர் கூட எல்லா ஜட உலக நோய்களிலிருந்தும் நீங்குவர். இந்த உரிமைகள் சிறந்த அறிஞர்களாலும் அதிகாரிகளாலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. அவை இந்த சீர்குலைந்த கலியுகத்தில் இன்னும் செல்வாக்கு பெற்றுள்ளன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய ஆனந்த கண்ணீர் தான் என்னது? பிந்து சரோவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதுல குளிக்கிறவங்க ஜட உலக நோய்கள் நீங்கும் அப்படின்னு பிரபுபா சொல்லியிருக்கார். என்ன ஜட உலக நோய் நீங்கும்? காய்ச்சல் குணமாகுமா? சளி பிடிச்சிருந்தா குணமாயிடுமா? கேன்சர் எல்லாம் பிறப்பு இறப்பு மூப்பினி அதுதான் ஜட உலக நோய் இல்லையா? பிறப்பு இறப்பு முதுமை ஜட உலக நோய். முதுமை விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. புண்ணியத் நிமலாதா ஜாலை கூஜத் புண்ணியம் கிருகத் புண்ணியம் ருகத் விஜய்ஹி சர்வர்து பல புஷ்பாத்யம் வனராஜிஸ்ரீயான்விதம். பலவித ஒலிகளை வெளியிடும் விலங்குகள் பறவைகளுக்கு பாதுகாப்பு தருவதோடு எல்லா பருவங்களிலும் மலர்களும் பழங்களும் அதிகம் உள்ள கொத்துக்களுடன் கூடிய மரங்களாலும் கொடிகளாலும் ஏரியின் கரை சூழப்பட்டிருந்தது. அது காட்டு மரத்தோப்புகளின் அழகால் மேலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சோ பாகவதத்துல எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையுடைய வர்ணனைகளை நாம பார்க்கலாம். ஒரு இடத்துலயும் நம்ம இதை பார்க்கலாம். விமலாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். இந்து சரோவர் என்னும் ஏரியா மரங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டு இருந்தது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித சமுதாயத்தில் மனிதர்களில் பல்வேறு பிரிவினர்கள் இருப்பதால் சிலர் பக்தி நல்லொழுக்கம் உடையவராகவும் சிலர் பக்தி அற்றவராகவும் பாவம் செய்பவராகவும் உள்ளனர். அதுபோல மரங்களிலும் பறவைகளிலும் சத்வகுணம் உள்ளவையும் சத்வகுணம் இல்லாதவையும் உள்ளன. நல்ல மலர்களையோ அல்லது பழங்களையோ தராத மரங்கள் சத்வகுணம் இல்லாதவையாக கருதப்படுகின்றன. காக்கைகள் போன்ற தூய்மையற்ற பறவைகளும் சத்வகுணம் இல்லாதவையாக கருதப்படுகிறது. பிந்து சரோவரை சுற்றிலும் உள்ள நிலத்தில் சத்வகுணமற்ற ஒரு மரமோ அல்லது பறவையோ இல்லை. ஒவ்வொரு மரமும் பழங்களும் மலர்களையும் தந்து ஒவ்வொரு பறவையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே என்று பகவானின் பெருமைகளை பாடியது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ அங்க இருக்கிற பறவைகள் கூட பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடினது அப்படின்னு பிரபுபா சொல்றார். இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 3 குணங்கள் ஜட உலகத்துல இந்த 3 குணங்களுடைய பாதிப்பு இல்லாத ஒரு ஜீவராசி கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? இந்த 3 குணங்களுடைய பாதிப்பு இருக்கு. பறவைகள், விலங்குகள், அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள்ல கூட என்ன இருக்கு? 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். காலமும் 3 குணங்கள். காலம்புற பார்த்தோம் பிரம்ம முகூர்த்தம், அது சத்துவகுணம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல ரஜோகுணம், அது நாள் முழுக்க ரஜோகுணம். அதுக்கப்புறம் சாயந்தரம் மேல ஆச்சுன்னா தமோகுணம். சோ அது காலம் இதுவும் 3 குணங்களால பிரிக்கப்பட்டிருக்கு. நிறங்களும் அந்த மாதிரி தான். நிறங்களும் இந்த 3 குணங்கள் இருக்கு. நல்ல ஒரு மஞ்சள் அந்த மாதிரி இருக்கிற குணங்கள் சத்துவகுணங்கள். சத்துவகுணம் இருக்கிற நிறங்கள் ரொம்ப அப்படியே கண்ணை போட்டு பறிக்கிற மாதிரி டார்க்கா இருக்கிறதுலாம் என்னது? ரஜோகுணத்துல இருக்கக்கூடிய நிறங்கள். கருப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தமோ குணத்துல இருக்கக்கூடிய நிறங்கள். சோ அதனால நாம ஒருத்தருடைய உடை, அவர் சாப்பிடுற சாப்பாடு, அவர் பேசுற விதம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதை பார்த்தாலே எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுடைய குணத்தை நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ இது மத்தவங்களை செக் பண்றதுக்காக இல்லை, நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கணும். நம்ம மத்தவங்களை செக் பண்ணி நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நாம நம்ம என்ன குணத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். இந்த பிந்து சரோவரை பத்தி பார்க்கும்போது
எனக்கு ஒரு லீலை ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரு 2 minutesல முடிச்சிடுறேன். ஸோ விருந்தாவனத்துல பிரேம் சரோவர் அப்படின்னு ஒரு சரோவர் இருக்கு. பிரேம் சரோவருடைய லீலை யாருக்காவது தெரியுமா? ஓகே. பிரேம் சரோவர்ல ஸ்ரீமதி ராதாராணியும் ராதாராணி மாதாவோட கண்ணீர் பிரேம் சரோவர் சொல்லுவாங்க. ஓகே. சோ ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணனும் அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தர் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வண்டு வருது. அந்த வண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, ஸ்ரீமதி ராதாராணியுடைய முகத்துல அது வந்து சும்மா அப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அவங்க முகத்துக்கிட்ட கண்ணு கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. கிருஷ்ணர் பாக்குறாரு, இன்னும் இந்த வண்டு வந்து ராதாராணியுடைய முகத்தை வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல மதுமங்கள் இருக்க. மதுமங்களை கூப்பிட்டு என்ன சொல்றார், இந்த மதுசூதனை விரட்டு அப்படிங்கிறார். வண்டுக்கு இன்னொரு பேர் என்ன, மதுசூதன் ஒரு பேரு. சோ அந்த ஏன்னா அது வந்து பூக்கள் எல்லாம் போய் மதுவை குடிக்கிறதுனால அந்த வண்டுக்கு ஒரு மதுசூதன் பேரு. சோ அதனால மதுமங்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வண்டை விரட்டி விட்டுட்டு அவர் சொல்றார், மதுசூதன் போயாச்சு அப்படின்னு சொல்றாரு. மதுசூதன் போயிட்டான் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ரீமதி ராதாராணியால தாங்கவே முடியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கிருஷ்ணர் போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. பக்கத்திலே இருக்கார், கண்ணு முன்னாடி கிருஷ்ணர் இருக்கார், பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வார்த்தை மதுசூதன் போயாச்சு அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே ஸ்ரீமதி ராதாராணியால தாங்கவே முடியலாம். அவங்க அப்படியே தாரையா அழுகுறாங்களாம். அப்போ கிருஷ்ணர் பாக்குற ராதாராணியுடைய கண்ணீரை பார்த்து அவரால் தாங்க முடியாம அவர் என்ன பண்றாரு, அப்படியே கண்ணீர் அவருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருதான். சோ அதனால இந்த பிரேமையினால உண்டான இந்த சரோவர் வந்து பிரேம் சரோவர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பிரேம் சரோவர் இருக்கு. சோ அந்த பிரேம் சரோவர்ல போய் யார் வந்து தீர்த்தம் யார் வந்து எடுத்துக்கிறாங்களோ, யார் அங்க வந்து அங்க குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய பிரேமை கிடைக்கும். நாங்க வந்து போன தடவை விருந்தாவனம் போயிருந்த போது இந்த பிரேம் சரோவர் அங்க பாத பிரதிஷ்டை, சைத்தன்ய மகாபிரபுடைய பாத பிரதிஷ்டை அங்க நடந்தது. அப்போ ரொம்ப அற்புதமா இந்த பிரேம் சரோவரை வந்து சன்னியாசிகள் ரொம்ப அழகா அதை வந்து விவரிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட நான் 2 நிமிஷத்துல சொல்லிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, 1 நிமிஷத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த லெக்சர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேல இந்த லெக்சர் கொடுத்தாங்க, இந்த பிரேம் சரோவர் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி. கேட்க அமிர்தமா இருந்தது. எனக்கு பிந்து சரோவர் படிச்சோன்னா பிரேம் சரோவர் ஞாபகம் வந்துருச்சு. சோ அதனால ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மானசரோவர்ன்றது அது வேறையா மாதாஜி? மானசரோவர் வேற. ஓ அது வேறையா? விருந்தாவனத்துல நிறைய சரோவர் இருக்கு மாதாஜி. விருந்தாவனம் முழுக்க நிறைய கோவிந்த குண்ட் நிறைய இருக்கு. விருந்தாவனம் நாரத குண்ட், கோவிந்த குண்ட், குஷம் சரோவர், மானசரோவர், மானசி கங்கா நிறைய இருக்கு. விருந்தாவனம் முழுக்க இந்த மாதிரி ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஓகே, இன்னைக்கு நமக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? மாதாஜி ஒரு மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி நேத்து 2.40 கேட்கறேன்னு சொன்னீங்க. எஸ் ஆமா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். படிச்சிட்டீங்களா? எஸ் மாதாஜி. சொல்லுங்க. நேஹா விக்ரமணாத் நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். சூப்பர், வெரி குட் மாதாஜி. இந்த ஸ்லோகம் தான் நம்ம பிரீச்சிங்க்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணலாம். இதுல எந்த குறையோ இழப்போ கிடையாது. கொஞ்சம் பக்தி பண்ணா கூட அந்த பக்தியை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அது ஒரு தடவை சொல்லிட்டீங்களா, அதோட இதுக்கப்புறம் இந்த பிறவில நீங்க சொல்லவே இல்லையா, அப்ப அடுத்த பிறவில நீங்க 2வது தடவையில இருந்து ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல உங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். பொருளுரை ரொம்ப பிரபுபாதர் அழகா கொடுத்திருப்பாரு. இந்த பொருளுரையும் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. ஜட உலகத்துல. எஸ் மாதா. நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ தர்மஸ்ய த்ராயதே மஹதோபயாத். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத்.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே स्वल्पम् अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. हरे कृष्णा. विक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. महतो भयात्. Thank you, Mataji. Thank you. Hare Krishna. Yes, Meena Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Slochana Mataji, Slochana Mataji, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீனா Mataji சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சோட நீங்க சொல்லலாம். Yes, Mataji. नेहा विक्रमनाशोऽस्ति प्रायते प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. Thank you, Mataji. Yes, Slochana Mataji. नेहा विक्रमनास्तोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. Thank you, Mataji. Thank you. Mataji, நான் சொல்றேன். சொல்லுங்க Mataji. नेहा विक्रमनाशोऽस्ति प्रायवायो न विद्यते प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. हरे कृष्णा. Thank you, Mataji. Thank you. Hare Krishna. ஓகே, இன்னைக்கு யாருக்கு எந்த கேள்விகளும் இல்லையா? மாதாஜி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மாதாஜி. மாதாஜி நீங்க ஸ்வாம்சன்னு சொன்னீங்க. அவங்க வந்து பல்ராமர், ஹனிதரர், வாசுதேவர், சங்கர்ஷன், பிரத்யனர் இவங்க எல்லாருமே ஸ்வாம்ச இல்லைங்களா மாதாஜி? இப்பதானே நம்ம பார்த்தோம். அதாவது சுவாம்ச அப்படிங்கிறவங்க பகவானுடைய விஷ்ணு தத்துவங்கள் எல்லாருமே சுவாம்சன்னு சொல்லலாம். ஆனா அதுல என்ன வேறுபாடு இருக்கு? அதான் பிரபுபாத கொடுத்திருந்தார் இல்லையா? பலராமர் சுவாம்ச. பலராமர்ல இருந்து யார் வரா? அடுத்தது சங்கர்ஷ்ணன் வர. ஒரு விரிவங்கத்துல இருந்து அடுத்த விரிவங்கம் இல்லையா? அவர் கலா. ஓகே மாதாஜி. அப்ப பலராமர் மட்டும்தான் சுவாம்ச இல்லைங்களா மாதாஜி? ஆமா. அப்ப அனிருத்தர், வாசுதேவர், சங்கர்ஷன் எல்லாமே கலா அம்சம். ஓகே மாதாஜி. அப்ப அது கீழே வர பிரம்மா, சிவன் எல்லாருமே கலா அம்சம் இல்லைங்களா மாதாஜி? என்ன நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டீங்க கடைசியில. பிரம்மா யாரு? பிரம்மா ஜீவாத்மா மாதாஜி. ஜீவாத்மா. எஸ் மாதாஜி. சாரி. ஜீவராசி அவரு. எல்லா தேவர்களும் விபின்னாம்ச ஜீவராசிகள். எல்லா தேவர்கள் நீங்க 33 கோடி தேவர்களும் விபின்னாம்ச எல்லாரும் நம்மள மாதிரி ஜீவராசிக்குன்னா அது பல தடவை சொல்லியிருக்கேனே. இதுக்கு என்ன உதாரணம் அடிக்கடி சொல்றேன். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாக்கலாம். நான் சொல்லக்கூடிய உதாரணம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? மாவெல்லாம் கிடையாது. மில்க், பால் தயிர். பால் தயிர்லாம் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உதாரணம். அது வந்து பகவானுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம். சோ நான் பல தடவை சொல்றேன். நீங்க எப்படி மறந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நானும் ஒரு மனுஷன் தான். இந்த இந்தியால நானும் ஒரு பிறவிதான். நானும் ஒரு மனிதன் தான். மோடியும் ஒரு மனுஷன் தான். ஆனா அவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். நான் என்ன கிடையாது. ஆனா பார்த்தா நம்ம 2 பேரும் ஒரே மனுஷங்க தானே. இந்தியாவுடைய பிரஜைகள் தானே. ஆனா என்ன இருக்கு? அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நான் சும்மா டம்மி. சோ அதுதான் தேவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. தேவர்கள் நம்மளை ஆள்கின்ற உயர் அதிகாரிகள், ஆனா ஜீவராசிகள். இதுதான் இந்த தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம். அவங்க நம்மளை விட சக்தி வாய்ந்தவர்கள். அவங்க உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க. நம்முடைய தேவைகளை அவங்கதான் நிறைவேற்றுறாங்க. இப்ப நான் சொல்ல முடியுமா? நீ வந்து போய் பாகிஸ்தானோட சண்டை போடுங்கள், இன்றைக்கு பாகிஸ்தானோட யுத்தம் நடக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னா யார் கேட்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் சொன்னா கேட்பாங்க. அவருக்கு அந்த அதிகார பொறுப்புல இருக்காரு அவர். சோ அந்த உரிமை அவருக்கு இருக்கு, அந்த அதிகாரம். அந்த மாதிரி தேவர்கள். ஆனா நம்மள மாதிரி அவங்களும் ஜீவராசிகள் தான். பிரம்மா முதற்கொண்டு எல்லாருமே யாரு? ஜீவராசிகள். ஆனா சிவபெருமான் மட்டும் சம்பு தத்துவம். அவர் ஜீவ தத்துவமும் கிடையாது, விஷ்ணு தத்துவமும் கிடையாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட சம்பு தத்துவம். அதான் பாலுக்கும் தயிருக்கும் உள்ள வேறுபாடு. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள வேறுபாடு. சிவபெருமான் வந்து தயிர் போன்றவர், விஷ்ணு வந்து பால். பால்ல இருந்தானே தயிர் வருது. இந்த வேறுபாடு தான். சரியா சுந்தரி மாதாஜி? கிளியர் ஆயிட்டீங்க? புரிஞ்சு மாதாஜி.
இந்த ஆபிரம்ம புனர்வாலோகா அது வரும் இல்லையா மாதாஜி? ஆமா ஆமா பிரம்மா இதுல இருந்து எல்லா ஆமா. லோகம் இருக்கும். இப்ப புரிஞ்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி பிரம்மாலேந்து மாதாஜி. இந்திரன் சந்திரன் எல்லாரும் நம்மள மாதிரி ஜீவராசிகள் தான், ஆனா சக்தி வாய்ந்தவர்கள். எஸ் மாதாஜி. ஓகே, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஒருவர் புலன்கள் தூய்மை அடையும் பொழுது பின்னர் ஒருவர் பார்க்க முடியும், ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவர் கேட்க முடியும். அது எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. அப்போ சாதாரணமா நம்ம வந்து இஸ்கானுக்கு வரதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம சொன்னோமா அப்படின்னா கிடையாது இல்லையா? கோவிலுக்குலாம் நம்ம போயிருக்கோம்ல. கோயிலுக்கு போகாதவங்க யாராவது இருக்காங்களா? கோயிலுக்கு போயிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம், ஏதோ மந்திரம் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், ஏதோ ஒண்ணு நமக்கு பழக்கம் இருக்கும், சொல்லியிருப்போம். ஆனா பகவானுக்கு இந்த மாதிரி அன்போட சேவை செய்யணும், பக்தி பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப நம்ம புலன்கள் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடையும் போது நம்மளால என்ன பண்ண முடியுது? பகவானை பார்க்க முடியுது, அவர் நாமத்தை சொல்ல முடியுது, அவரை பத்தி கேட்க முடியுது. ஓகேவா? மாதாஜி இன்னும் ஒரே ஒரு டவுட் மாதாஜி. மாதாஜி நம்ம சிலை சொல்றதுக்கும் அச்சா விக்கிரகா சொல்றதுக்கு என்ன மாதாஜி டிஃபரன்ஸ்? இங்க சிலை சொல்லக்கூடாது. சிலைன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு அரசியல்வாதி இருக்கான், அவனுக்கு தான் சிலை வைக்கிறாங்க. சிலை அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க வந்து வைக்கிறது சிலை. பட் விக்கிரகம் அப்படின்னா, அர்ச்சா விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஆகம முறைப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி பகவானுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வடிவமைச்சு அந்த முறைப்படி அவருக்கு என்ன பண்ணணும், வழிபாடுகளும் செய்யணும் இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யும் போது அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்கார். சோ விக்கிரகத்துல பகவான் இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு கல்லுக்குள்ள பகவானை வந்து நம்ம கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறதுலாம் இருக்கு. அந்த விக்கிரகத்துல பகவான் இருக்கணும்னா விக்கிரகத்துல பகவான் இருப்பார். ஆனா அதுல இருக்க வேண்டாம்னு நினைச்சா அவர் என்ன பண்ணலாம், திரும்பி போகலாம். சோ ரைட் அபவுட்னு அவர் எடுப்பார். நாம அன்போட வழிபடும் போது பகவான் நம்மளுடைய அந்த இதை ஏத்துக்கிறதுக்காக விக்கிரக வடிவமா நம்ம முன்னாடி பகவான் வந்து வர. அதனால பகவானுடைய விக்கிரகங்களை சிலை அப்படின்னு சொல்லக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க வந்து சில சமயத்துல இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன். பட் அது நம்ம கைக்கு கிடைக்கும் போது எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணர் இந்த இஸ்கான் இதுக்கு வர்றதுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு பழமும் சீடம் முறுக்கு செஞ்சு பண்ணி கும்பிடுறாரு. அதே மாதிரி ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை போய் கோவில்ல பாத்துட்டு வருவோம். இது ரெண்டு தான் நம்ம கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சிருந்தோம். கொடுவுல கிருஷ்ணரை ஒரு படி வச்சிருவோம், நிறைய எல்லா கிருஷ்ணரையும் எல்லா வயலையும். அப்படிதான் தசாவதாரம் அப்படின்னு தான் தெரிஞ்சிருந்தோம். இப்ப இந்த இது பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும் போதுதான் கிருஷ்ணர் வந்து நம்மளோட ஒருத்தர். நம்ம அவர் இதுக்கு அதாவது நம்ம வந்து அவரோட இதுக்கு போகணும். தினம் ஒரு நேவதியா கிருஷ்ணருக்கு வைக்கலனாக்கா அன்னைக்கு என்னமோ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அதுவும் இந்த ஜெகநாதரை போய் போன மாசம் பாத்துட்டு வந்ததுல டெய்லி அவரை பார்த்துட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில டிவில யூடியூப்ல போட்டு பாத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது வந்து இப்ப இந்த ஆகஸ்ட்ல இருந்துதான் மாத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம் அந்த இதுல. அந்த மாதிரி முதல்லன்னா சரி ஒரு நாள் கும்பிடுற கிருஷ்ணர் தான், அந்த ஒரு நாள் தான் அவருக்கு வருஷத்துல அப்படின்னு அந்த ஒரு இதுதான் இருந்துட்டு இருந்தது. பெருமாளுக்கு அந்த ஒரு ஏகாதசி தான் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. இப்ப தினம் அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இருக்கே என்கேஜ்மெண்ட், அதுல எல்லாம் நம்ம வந்து என்ன ஆயிட்டோம், முக்கியமா வந்து அதுல போயிட்டோம். வாசுகி மாதாஜி யாரு, அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க குரூப்ல ஆட் பண்ணுங்கன்னு. எஸ் மாதாஜி. மாதாஜி நீங்க எப்படி அப்புறம் குரூப்ல எப்படி நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க? லிங்க் உங்களுக்கு? எஸ் மாதாஜி. குரூப்ல இருக்க ஒரு மாதாஜி மூலமா எனக்கு லிங்க் கிடைச்சதுங்க மாதாஜி. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் கவனிக்கிறேன் மாதாஜி. ஓகே, நீங்க என்ன ஆட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை எப்படி ஆட் பண்றது? உங்க நம்பர் 8 நம்பர் சொல்லட்டுமா மாதாஜி? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு ஹரே கிருஷ்ணான்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகேங்க மாதாஜி. குரூப் சாட் பாக்ஸ்லயே போடுவாங்க மாதாஜி. சாட் பாக்ஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா சரி. சரி இருங்க, உங்க நம்பரே சொல்லிடுங்க. நான் இப்பவே நான் உங்க நம்பரை வந்து இது பண்ணிக்கிறேன். சொல்லுங்க மாதாஜி. 8220 13 00 25. ஓகே மாதாஜி, கண்டினியூஸா வாங்க. கண்டிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகேவா? கண்டிப்பா.
எனக்கு இந்த கிளாஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க மாதாஜி. நன்றி. நீங்க கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு நிறைவு செய்துக்கலாமா? ஒரே டவுட் மாதாஜி. எஸ் மாதாஜி. பக்தர்கள் 3 விதமா இருக்காங்கல்ல மாதாஜி. ஆமா. அதுல மூன்றாம் தர பக்தர்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க, இறைவனை கும்பிடுவாங்க. அப்புறம் கருணை இல்லாம இருப்பாங்க மக்கள்கிட்ட, மற்ற பக்தர்கள்ட்டையும் மரியாதை இல்லாம நடந்துக்குவாங்க. அதே சமயம் அவங்க பேராசையினால ஏதாவது வேலை செய்யறாங்க, பணத்தாசை இருக்காங்க. நமக்கும் அதுல பாதிப்பு வருதுன்னா அவங்க எப்படி நடந்துக்கணும் மாதாஜி? யார் இந்த கேள்வி கேக்குறது? யாரு? ரேவதி மாதாஜியா? ஓகே. லாஸ்ட் என்ன கேட்டீங்க? அது மட்டும் புரியல. 3 பக்தர்களை பத்தி சொன்னீங்க. மூன்றாம் பக்தர்னு இருக்காருல்ல மாதாஜி, அவங்க அதான் வந்து கனிஷ்ட அதிகாரி சொல்றாங்க மாதாஜி. கனிஷ்ட மத்திய என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு போய் இந்த கிருஷ்ணரை கும்பிடுறாங்க. அது இல்லாம மக்கள்கிட்ட வந்து கருணை இல்லாமலும் நடந்துக்குவாங்க. அப்புறம் வந்து மற்ற பக்தர்கள்ட்ட மரியாதை இல்லாம கூட நடந்துக்குவாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் பேராசையால, பொறாமையால இப்படி சில தப்புகள் எல்லாம் பண்றாங்கல்ல மாதாஜி. சரி. அது மாதிரி நம்மளும் அதனால பாதிக்கப்படுறோம், நம்ம கிட்டே வந்து பேராசையால நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம அவங்க எப்படி நடந்துக்கணும் மாதாஜி? அவங்களால நீங்க பாதிக்கப்படுறீங்களா? அப்படின்னா நாம எப்படி நடந்துக்கணும் அவங்க கிட்ட மாதாஜி? ஓகே, அவங்களால நீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்க. எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு போனா சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம வந்து தர்ஷனம் பண்ண நிற்கும் போது அந்த பக்கம் போ அப்படின்னு யாராவது நம்மள தள்ளலாம், நான் முன்னாடி போகணும் அப்படின்னு யாராவது நம்மள இது பண்ணலாம். அப்ப நம்ம பொறுத்து போயிடணும். ஒரு பாயிண்ட் நம்ம பொறுத்து அவங்கள முன்னாடி விட்டுட்டு நம்ம வந்து பொறுத்து பின்னாடி போகலாம். மத்தபடி அவங்க வேற என்ன விதத்துல நம்மள பாதிக்க முடியும்னு தெரியல. எப்படி அவங்கள நம்மள பாதிச்சாலும் சரி, நாம அவங்க கிட்ட கருணையோட நடந்துக்கணும். நாம அவங்களால பாதிக்கப்படாம நம்ம எப்படி நடந்துக்கணும்? அவங்களோட கருணையோட நடந்துக்கணும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம பந்துக்கள்னே வச்சுக்கீங்களா மாதாஜி. ஓகே. பந்துக்களாவே இருக்கிறாங்க, நம்ம கிட்ட ரொம்ப பேராசையால நமக்கு துரோகம் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா அப்ப எப்படி மாதாஜி நடந்துக்கிறது? இது வந்து நீங்க அவங்கள வந்து இந்த லிஸ்டோட சேர்க்க கூடாது. இது என்ன அப்படின்னா, இது என்ன லிஸ்ட் இது அப்படின்னா, இது தனி லிஸ்ட். இது வந்து அவங்க கோயிலுக்கு போறாங்க, அவங்க சாமி கும்பிட்டுக்கிறாங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. பேராசை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாரு இருக்காங்க? யாராவது இருக்காங்களா என்ன? எல்லாரும் பேராசை உள்ளவங்களா தான் இருக்காங்க. எல்லாரும் யாருக்காவது வந்து யாரையாவது கவுத்து விட்டு நம்ம மேல வரணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. சோ அதனால நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னாக்க, ஒண்ணு அவங்க நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, அவங்களால நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. உங்களால அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வைக்க முடியும் அப்படின்னா அந்த முயற்சியை பண்ணி பாருங்க. இல்ல அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒத்து வரல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு பழகிக்கிட்டு நம்மள நம்ம காப்பாத்திக்கிறது நல்லது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. இந்த நிலை வந்து இந்த ரஜோ தமோ சாத்விக குணத்துல போகும்ல, சோ அத நம்ம அதுல இந்த நிலைய உட்படுத்தலாமா மாதாஜி? கண்டிப்பா. நம்ம எல்லாருமே ரஜோ தமோ குணங்களுடைய பாதிப்புலதான் இருக்கோம் இல்லையா? நம்ம சத்துவ குணத்துக்கும் உயரல, இன்னும் சத்துவ குணத்துக்கோ சுத்த சத்துவ குணத்துக்கோ நம்ம உயரல. சோ நமக்குள்ளே என்ன இருக்கு? ரஜோ தமோ குணங்களுடைய பாதிப்பு இருக்கு. ஆனா நமக்கு அது புரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிருக்கோம். அவங்க புரியாம இருக்காங்க இல்லைங்களா? சோ நீங்க சத்துவ குணத்துல இருக்கலாம். சாரி, நான் உங்களை சேர்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரஜோதம குணத்துலதான் இருக்கேன். மேபி நம்ம அந்த இது புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. நம்ம என்ன குணம் 3 குணம் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால இந்த பாதிப்புல அவங்க இருப்பாங்க. நாம அவங்க முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா நம்ம விலகி வந்துடணும். ஹரே கிருஷ்ணா.
वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्री प्रभुपाद की जय। गौ प्रेमानंदे। हरि हरि बोल। थैंक यू ऑल। हरे कृष्णा। हरे हरे बोल। हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। माताजी थैंक यू माताजी। हरे कृष्णा। थैंक यू। एंड கொடுத்துறேன். हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। थैंक यू ऑल। थैंक यू माताजी। हरे कृष्णा हरे कृष्णा।